மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாருங்கள், அந்த ஈகோ ஸ்போர்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னே போட்டிருந்தேன். அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான அண்ணன் சொல்கிறேன், எங்கள் தம்பின்னு சொல்லலாம். உண்மையிலே எல்லாம் கதையை பெரிய ஹிஸ்ட்ரி ஏகுது. நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து இந்த வண்டி பார்த்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க, இன்றைக்கி செட்டில் பண்ணிட்டாங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து 2 பேர் லவ் மேரேஜ் தான் 2 பேரும் பண்ணிடுறாங்க. ஒரு ஐயா பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அண்ணனும் கிடையாது, தம்பி தங்கச்சி யாருமே எல்லாம் இருந்தாங்க, எல்லாம் இறந்துட்டாங்க பொழுது. இவர் மட்டும் தனிமையாக இருந்து நல்லவனாக பார்த்து மேரேஜ் பண்ணினாப்பில் தனிமையாக இருந்து சாதிச்சு இன்றைக்கி ஒரு வீடு வாங்கியிருக்காப்பில், ஒரு கார் வாங்கிட்டார். என்கிட்ட ஒன்று தான் குறை. எனக்கோசம் நான் கெஞ்சி கேட்குறேன், மனசார ஒரு 100-200 பேர். உங்கள் பேர் என்ன? பார்த்திபன், மஞ்சுளா. 2 பேருக்கும் குழந்த பாக்கியமே இல்லை. மனசார வாழ்த்துங்க. நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன், என் முருகனை வேண்டுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் மனசார வாழ்த்துங்க. அது ஒன்று தான் மட்டும் போதும். பாருங்கள், ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதனா ஒரு தடங்களை பண்ணிட்டா பாருங்கள். மனசார வேண்டுங்க, நல்லா இருக்கணும். இவங்க வந்து கிளினிக்காக இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்டாய் ஷோரூமில் கம்பெனியில் வேலை செய்கிறாப்புல. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எப்படி வந்து இப்படி வந்தார் பாருங்கள். எங்கேருந்து வந்தார், எத்தனை வந்து எல்லாம் சொல்லுங்கள். எங்கே சார்? நான் செய்யார்லேருந்து வரேன். நாங்கள் வந்து ஒரு 7-8 மாதமாக அண்ணன் வீடியோ பார்த்துட்ருக்கோம். நாங்களும் கார் சொந்தமாக வாங்கணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னே எங்கள் மாமியாருக்கும் உடம்பு சரியில்லை, மாமனாருக்கும் உடம்பு சரியில்லை. எங்களுக்காக ஏன்னா பர்சனலாக வண்டி வாங்கணுன்னா கூட செய்யார்லேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு 3000 ரூபா 2500 கேட்குறாங்க. பஸ்ஸில் போகிறதுக்கும் டைமிங் பத்தாது. ஏன்னா பேஷண்ட்டை கூப்பிட்டு போக முடியாது. நாங்கள் சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் ரொம்ப நாளாக லட்சியம். என் ஒய்ஃப் கிட்டே சொல்லியிருந்தேன். என் ஒய்ஃபும் சொன்னாங்க, நல்ல மாதிரியாக ஒரு வண்டி வரட்டும், நம்ம பார்க்கலான்னு. நான் அண்ணன் வீடியோ பார்த்தேன். அண்ணன் வீடியோ சஜஷன் பண்ணேன், எங்கள் ஒய்ஃபு கிட்டே காமிச்சேன். அண்ணன் பேசுறதெல்லாம் பார்த்தாங்க. சரி, நம்ம இங்கே போகலாம், ஒரு வாட்டி போய் பார்த்து தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ணன் வீடியோ பார்த்தோம், நேரில் வந்தோம். அண்ணன் வீடியோவில் எப்படி பேசுகிறாரோ நேரில் அதோட இன்னும் டபுள் மடங்காக பேசுகிறாரு. அண்ணன்கிட்ட வாங்க, வண்டி எடுங்க, தரமாக இருங்க. லைஃப்பில் நினச்சதா அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணுவார். 1 மடங்கு இல்லை 3 மடங்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இது ஆகலாம், கண்டிப்பாக ஆகலாம். அண்ணனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். அந்த திருச்செந்தூர் முருகனும் நம்மளை காப்பார். அண்ணனும் இன்னும் மென்மேல் வளரணும். நாங்கள் அடுத்த தடவை சின்ன குழந்தைக்கு நாங்கள் வண்டி எடுக்கணும் அண்ணன் மூலிமா. எங்களுக்கு இதுதான் தேவை, வேறு எதுவும் இல்லை. ஆனால் அண்ணன் நம்பி வாங்க. அண்ணன் ஃபோனில் எப்படி பேசுகிறாரோ நேர்லேயே அதே மாதிரி தான் பேசுகிறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த வந்து காசு கட்டிட்டீங்க, ஆனால் லோன் தான் ப்ராசஸ் பண்ணீங்க. ஆமாம், நான் என்ன சொல்லிட்டு இல்லை, நாங்கள் வண்டி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட் வந்து வண்டி ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். எங்களுக்கு பிளான் இல்லை. வண்டி பார்த்தோன்னு பிடிச்சிச்சு. அண்ணன் கிட்ட சொன்னோம் ஹோல்ட் பண்ண சொல்லி. அண்ணன் சொன்னார், நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க, 2 பேரும் பேசிட்டு வாங்கன்னு சொன்னார். வந்தோம், 2 ரூபா எடுத்துன்னு வந்தோம். 2 ரூபா அமௌண்ட்டு கட்டணும். அண்ணன் நான் என்ன சொன்னோம், பிளானில் வந்தோம், 2 ரூபா அமௌண்ட்டு கட்டிட்டு 1.5 அமௌண்ட்டு கட்டிட்டு மீதி லோன் போடலான்னு சொன்னோம். அண்ணன் வந்து கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு பேசினார். நீங்கள் லோன் போட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கடன்காரனாக தான் ஆவீங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே நீங்கள் ஓடணும். அதனால் லோன் வேணாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வண்டி ஹோல்ட் பண்ணுறேன், நீங்கள் கொடுத்துட்டு போங்க அட்வான்ஸு, நான் வண்டி ஹோல்ட் பண்ணுறேன், நீங்கள் அமௌண்ட்டை ரெடி பண்ணி எடுத்து வந்து கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க. எதுக்கு நீங்கள் கடன்காரனாக ஆனீங்க அண்ணன் கேட்டார். அதே மாதிரி நாங்களும் வீட்டுக்கு போய் யோசித்தோம். அதே மாதிரி 2:30 நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். மீதி அமௌண்ட்டை கட்டிட்டு நான் வண்டியோட முழு ஓனராக நாங்கள் போகிறோம். வண்டி கடன்காரனாலாம் நாங்கள் போகல, முழு ஓனராக நாங்கள் போகிறோம். மெயினாக என்ன தெரியுங்க, இவங்க என்னன்னாக்கா இந்த வண்டி வாங்கிறது மெயின் காரணமே இவங்க வந்து மாமியார் வந்து எப்பயுமே மாமியார் கூப்பிட்டதே கிடையாது. அப்பா அம்மா தான் கூப்பிட்டு பாருங்க எவ்வளோ. ஏன்னா இவங்க அப்பா கிடையாது, அம்மா யாருமே இல்லை, தனிமையாக இருந்து ஒண்டியாக இருந்து சாதிச்சு வந்துட்டாட்டா பெரிய ஒரு விஷயம். அதனால் சொல்கிற பாருங்க, மனசார வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும். ஒருத்தர் வண்டி கேட்டாராங்க, சிம்பிளாக சொல்கிற பாருங்க, இங்கேருந்து காஞ்சிபுரத்து வண்டி கேட்டதுக்கு 3000 துட்டு கேட்டாங்களாம். ஆனால் ஆக்சுவலாக 1000 ரூபா தான் ஆகும். அதுக்கு சவாலே வண்டி வாங்கிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்லுவேன். எங்கே தர நீங்கள் சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள். செய்யார்லேருந்து வரேங்க. அண்ணனோட வீடியோ பார்த்துட்டு தான் சரி கார் வாங்கலாம். இவரும் என்னை ரொம்ப டார்ச்சல், பாருங்கள் கார் வாங்கலாம் வார் எவ்வளோ கம்மியில் சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரி முடிவு பண்ணி தான் எங்களை இட்டுட்டு வந்தார். வந்து பார்த்தோம், காரும் நல்லா பிடிச்சிருந்தது. அண்ணனும் பேசி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அவங்க ரேட்டு அதிகமாக தான் சொன்னாங்க. இவர் பேசுனதுனால எங்களுக்கு கம்மி பண்ணி கார் இப்போ நாங்கள் வாங்கிட்டோங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாம் இருக்குது. எனக்கு இப்போ ஒரு குழந்தை தான் இல்லை எங்களுக்கு. அது மட்டும் ஐடியா கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து இந்த மாதிரி எங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாரும் சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் அண்ணன் சொன்ன ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இதே காரில் பாப்பாவோட வந்து அண்ணன்கிட்ட அத்தை தீபாவளிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம். கண்டிப்பாக நாங்கள் வருவோம், வீடியோ போடுவோம். நாங்களும் வந்து வீடியோ போடுவோம். வந்தோம், நாங்கள் கார் வாங்கினோம், இப்போ குழந்தையும் பெற்றுட்டோம், இவங்க ஆசீர்வாதத்தில் பெற்றுட்டோன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அதுக்கு நீங்கள் மனசார எல்லாம் வாழ்த்து வாங்க, அண்ணன்கிட்ட வாங்க, கண்டிப்பாக யாரும் ஏமாற மாட்டீங்க.
100% நான் சொல்கிறேன் என்னோடய அனுபவம். நான் சென்னையில் தான் நான் இருந்தேன். நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் வண்டி வாங்க. ஆனால் எங்கே போனாலும் ஒரு 2 மடங்கு 4 மடங்காச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கும். கஸ்டமர்கிட்ட யாரும் பேச விட மாட்டாங்க. அண்ணன் வந்து ஒரு ரேட்டு சொன்னார், நீங்களே பேசுங்க நான் கம்மி பண்ணி தரேன்னு சொன்னார். டேரெக்டாக பேசணும். அப்படியே ஹவுஸ் ஸ்பீக்கர் போட்டு கொடுத்தாரு. டேரெக்டாக பேசணும். அண்ணனும் அவங்க வந்து ஓரளவு கம்மி பண்ணாங்க. அண்ணனும் கொஞ்சம் கூட சேர்ந்து பேசி ரொம்ப கம்மி பண்ணி பேசி கொடுத்தாரு. எங்களுக்கு இந்த வண்டி இடத்துல 100% எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் எடுத்துன்னு போகிறோம். அடுத்த தடவை அண்ணன் நாங்கள் தேடி வருவோம். இதே திருச்செந்தூர் மோட்டார்ஸ்க்கு நாங்கள் வருவோம். பாப்பாவோட வருவோம். 3 பேராக வருவோம். அண்ணனோட ஆசீர்வாதம், அந்த திருச்செந்தூர் முருகனோட ஆசீர்வாதம். பாருங்கள், அருமையான வண்டி. இன்றைக்கெலாம் அந்த வண்டி பண்ணால் 6 லட்ச ரூபா. அந்த வண்டி 2014 ஒரே ஓனரு. சூப்பராக வண்டி. 15 ஒரே ஓனரு. சூப்பரான வண்டி. நச்சுன்னு பாருங்கள், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்படி இல்லைங்க. அதான் பாருங்கள், அருமையான வண்டி கொடுத்துக்கிறேன். இந்த கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இல்லாத பழக்கம் இல்லையா, அதை கரெக்டாக திருத்தி சூப்பராக ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தது என் தங்கச்சி தான். சூப்பர்மா. இனிமேல் நல்லா உண்மையிலே நல்லா வந்துட்டார். சொல்ல சொல்ல சந்தோஷமாக பாருங்க. மனிதன் வந்து ஒரு நாளைக்கு சாயக்கூடிய நேரமும் இருக்குது, நல்லா வளர்ந்து வர நேரமும் இருக்குது. உறுதுணையாக இருந்து அவங்க மனைவி தான். ஆனால் உண்மையிலே அன்பு பாசம் அவ்வளோ இதாக இருந்து சூப்பராக சிடா. ஆனால் இவங்களும் விட்டு விடல. சும்மா சொல்கிறாரு, எனக்கு உடம்பு செலுத்து போச்சு. எங்கள் வீட்டுக்காரெலாம் நான் இல்லைங்க இன்னம்மா சும்மா ஒருத்தர் ஒன்று விட்டுக்கல. இந்தமாதிரி அன்னொன்னியமாக வாழ கற்றுங்க, நல்லா இருப்பேங்க. இந்த கார் வாங்க முடியல, நாங்கள் லவ் பண்ணிட்டோம், எங்களால் வாழ முடியல சொல்கிறா பாரு. இவங்களாம் உறுதுணையாக இருங்க. இவங்களாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து வாழ கற்றுங்க. எப்பவுமே எனக்கு இதே ஒரு ஃபேமிலி வந்துச்சுங்கிட்ட நான் லவ் மேரேஜ் எங்கள் அப்பா இது மாதிரி பண்ணிட்டான் அப்படி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எடுத்துக்காட்டு இவங்களை பார்த்து வாழ கற்றுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லது நடக்கும். நன்றே செய், இன்றே செய். நன்றி, வணக்கம். ரைட்டுமா, பத்திரம். நான் ஒரு சிரிப்பு பாருங்க, சந்தோஷம் பார்த்துங்க. ரைட்டு, பத்திரம். ஆல்ரெடி பாருங்க, 15 மாடல் 3 ரூபா. யார் தருவாங்க?